ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நீ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் ஏன் இந்த இட்லி கடையை ஆரம்பித்தேன் பாருங்கள். சகன் சொல்லுது ஏன் இட்லி கடையை ஆரம்பித்தேன், எதனால் செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் தான் டைலரிங் தெரியுமா, வேறு எதாவது பண்ணலான்னு கேட்காதீங்க. ஒரு ஜவுளி கடை சின்னதாக வீட்லேயே வச்சு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு முதலீடு வேணும். என்கிட்ட கிடையாது. இந்த வீட்டில் கொஞ்சம் அரிசி இருக்குது, உளுந்து நம்ம வயல்லே கிடச்சிது, அதனால் இதெல்லாம் இருக்குது. இதை ஏன் ஆரம்பித்தேன்னா, கிட்டத்தட்ட என் குழந்தைங்கள வச்சுட்டு 15 நாட்கள் பசியும் பட்னியுமாக இருந்திருக்கிறேன். இது சத்தியமான உண்மை, பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது. வீடியோவுக்காக மக்களுடைய இதை சம்பாதிக்கணும், அனுதாபத்தை சம்பாதிக்கணும்லாம் சொல்லலை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இன்னும் முட்டாளாகவே இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் முட்டாளாக தான் இருந்திருக்கிறேன் இது வரைக்குமே. அந்த 15 நாட்களில் எனக்குன்னு சொந்த பந்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரல. அப்போ தான் நான் உட்காந்து சிந்தித்தேன், மற்ற பிஸ்னஸ் பண்ணால் காசு வேணும், இந்த பிஸ்னஸுக்கு இப்போ காசு நமக்கு தேவையில்லை. வீட்டில் அரிசி இருக்குது, இது இருக்குது, ஏதோ கொஞ்சம் செலவு காசு இருந்தால் வச்சு இதை நல்லபடியாக ரன் பண்ணலான்னு பண்ணேன். நல்லபடியாக போகுது. இப்போ நாங்களும் பசியார சாப்பிட்றோம், என் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். இப்போ மீந்த சாப்பாடை நான் வச்சுக்கிட்டு அதை இது பண்ணலாம்னு நினைக்க மாட்டேன். அது இருக்கா, அதை யாருக்காவது கொடுக்கணும். பசியோடு யார் இருக்காங்க தேடி தேடி கொடுக்குறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்ன மாதிரி முட்டாளாக யாருமே இருக்காதீங்க. எல்லாருமே இருட்டுக்குள்ளே இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. சிந்திங்க, செயல்படுங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.